அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்பவன் தொழில்வாண்மையாளர் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் எங்களது பிரதேசத்தில் செயல்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளின் ஒரு கூட்டு நிறுவனம். நாங்கள் முஸ்லீம் சமூக பரப்பிலே முஸ்லீம் மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையிலும் முஸ்லீம்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் ஏனைய சமூகங்களோடு சமாதானம், சகவாழ்வு, நல்லிணக்கம் என்ற அடிப்படை அம்சங்களை மையமாக கொண்டு ஒரு சிவில் அமைப்பாக இயங்கி வருகிறோம். வேறுபட்ட அரசியல் கட்சிகளை தொடர்புபட்டவர்களாக இருந்த போதும் மனித உரிமைகள், சமூக உரிமைகள், சமூக நல்லிணக்கம் என்ற அடிப்படையிலே ஒரு பொதுத்தளத்திலே ஒன்றாக வேலை செய்கிறோம். தற்போதைய காலம் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான காலம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் பிரதானமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள், ஜனாதிபதியாக வரக்கூடியவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற வேட்பாளர்களின் கவனத்துக்கு முஸ்லீம் கிழக்கு மாகாண முஸ்லீம் மக்கள் சார்பான பிரச்சினைகளை முன்வைப்பதும், மிக நீண்ட காலமாக முஸ்லீம் சமூக பரப்பிலே முஸ்லீம் அரசியல் கட்சிகளாக செயல்படுகின்ற முஸ்லீம் அரசியல் கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முஸ்லீம் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சமூக மட்ட அழுத்தத்தை கொடுக்கும் நோக்கிலும் இந்த பத்திரிகையாளர் மாநாடை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்பொழுது நான் விடயத்துக்கு வருகின்றேன். தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளர்கள், குறிப்பாக மேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடமாகாணத்துக்கு சென்று அவர் போலீஸ் அதிகாரமற்ற 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுடைய வீட்டுக்கு சென்று 13ஆம் திருத்தத்திலே முன்னேற்றகரமான அமுல்படுத்தப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறார். அதேபோது மற்றொரு வேட்பாளராக இருக்கிற சஜித் பிரேமதாசா அவர்கள் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவதாக கூறியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அனுரகுமார திசாநாயக்க 13ஆம் திருத்தம் ஒரு முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் நாட்டுக்கான ஒரு அரசியல் யாப்பை முழுமையாக வரைவதற்கு இடையில் இடைக்காலத்திலே 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த இருப்பதாக சொல்லி இருக்கிறார். இங்கே 13ஆம் திருத்தம், அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதனூடாக 13ஆம் திருத்தம் யாப்பிலே உள்வாங்கப்பட்டது. இந்த 13ஆம் திருத்தம் உள்வாங்கப்பட்ட போது, உருவாக்கப்பட்ட போது முஸ்லீம் சமூகம் ஒரு சிறிய அளவுக்கு கூட கணக்கெடுக்கப்படவில்லை. அப்போதே ஜனாதிபதியாக இருந்த ஜேஆரிடம் போய் பதியுதீன் மஹ்மூத் மற்றும் ஏசி சமீத் போன்ற தலைவர்கள் இது தொடர்பாக விசாரித்த போது அதை பற்றி அவர் எந்த பொருத்தமான பதிலையும் சொல்லவில்லை. இப்பொழுது இருக்கிற நடைமுறை, இலங்கையில இப்பொழுது இருக்கிற நடைமுறை அதிகார பரவலாக்க நடைமுறை. சமஷ்டி போன்ற விடயங்களுக்கு அதிகார பகிர்வு முக்கியமாக இருந்தாலும் ஒற்றை ஆட்சியிலே அதிகார பரவலாக்கல் முக்கியமானது. அதாவது இப்போது நாங்கள் கடமைகளை பார்க்கின்ற பிரதேச செயலகம், கச்சேரி முறைமை, மாவட்ட செயலகம் போன்ற அதிகார பரவலாக்க நடைமுறைகளின் ஊடாகவே முஸ்லீம் சமூகம் கிழக்கு மாகாணத்திலே பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் உரிமை மீறலுக்கும் முகம் கொடுக்குகிறது. உதாரணமாக, கடந்த யுத்த காலத்திலே வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லீம்கள் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பிலே மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அதற்கு வடமாகாணத்தில் இருக்கிற பிரதேச, அதாவது மாவட்ட செயலாளர்கள், அரசாங்க அதிபர்கள் அதை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையிலே பார்க்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெளியேற்றப்பட்ட யுத்த காலத்திலே பலாத்காரமாக வெளியேற்றப்பட்ட 33 முஸ்லிம் கிராமங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படவில்லை. அவர்கள் ஏறாவூர், காத்தாங்குடி, ஓட்டமாவடி, வாழைச்சேனை போன்ற ஏற்கனவே முஸ்லிம்கள் வாழ்ந்த இடத்திலே அவர்கள் மீண்டும் குடியேறி அந்த இடத்திலே சனத்தொகை பிரச்சனையை அதிகரித்து சிக்கலை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் மீள்குடியேற்றம் செய்யவில்லை. இவைகளெல்லாம் தற்போது நடைமுறையில் இருக்கிற அதிகார பரவலாக்கத்தின் காரணமாக அதனூடாகவே முஸ்லிம்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டம்
திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே 40% இருக்கிற முஸ்லிம்கள் 19 காணிகளை தான் அனுபவிக்கின்றார்கள். மட்டக்களப்பிலே 27 இருக்கிற முஸ்லிம்கள் 1.5 காணியை மாத்திரம்தான் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது. எங்களுக்கு உருவாக்கப்பட்ட கோரளை மத்திய பிரதேச செயலகம் அது இன்னுமே அமுல்படுத்தப்படவில்லை. அதே போன்று ஓட்டமாவடி மேற்கு கோரளை மேற்கு பிரதேச செயலகத்திலே உருவாக்கப்பட்ட, அதாவது அங்கே இருந்த 5 பெரிய காணிகளை கொண்ட முஸ்லிம் கிராமங்கள் கோரளை தெற்கு கிரானோடு இணைக்கப்பட்டு 155 சதுர கிலோமீட்டர் காணி அடாத்தாக எடுக்கப்பட்டு கோரளை தெற்கு கிரான் இயங்கி வருகிறது. கோரளை மத்திய 240 சதுர கிலோமீட்டரோடு இயங்க வேண்டிய அந்த பிரதேச செயலகம் வெறும் 6 சதுர கிலோமீட்டரோடு இயங்கிக் கொண்டு வருகிறது. இவைகளெல்லாம் இந்த நிர்வாகத்தின் ஊடாக நாங்கள் எதிர்நோக்கின்ற அடக்குமுறைகள். நாங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும், அதிலே மிக உறுதியாக இருக்கிறோம். அவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், சொத்தொழிவுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயமான தீர்வு வழங்கப்படுவதை முஸ்லிம் சமூகம் வரவேற்கிறது. ஆனால் அத்தகைய தீர்வுகள் வழங்கப்படுகின்ற போது முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன தீர்வுகளை வழங்கப் போகின்றார்கள்? நான் ஏற்கனவே சொன்ன 13ஆம் திட்டம் வருகின்ற போது முஸ்லிம் சமூகம் கணக்கெடுக்கப்படவில்லை. இப்போது இருக்கிற அதிகார பரவலாக்க நடைமுறைகளின் போது முஸ்லிம்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பாதிப்பு இதுக்காகத்தான் அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை கச்சேரிக்கு சென்று கடமைகளை நிறைவேற்றுவதிலே கரையோர முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதன் காரணமாக அம்பாறை கரையோர பிரதேசங்களை இணைத்து கரையோர மாவட்டம், ஒரு நிர்வாக மாவட்டம் கோரப்பட்டது. அதுவும் இதுவரை நடைபெறவில்லை. எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், 13ஆம் திருத்தத்தை நீங்கள் அமல்படுத்துவதாக சொல்லுகின்ற பிரதான வேட்பாளர்கள் முஸ்லிம்களை பொறியில் தள்ளாமல், இந்த நாட்டிலே முஸ்லிம்களை இப்பொழுது ஒரு தனித்துவமான சமூகம், எல்லா மக்களோடும் இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கின்ற மக்கள் என்ற வகையிலே முஸ்லிம் மக்களுக்கான தீர்வை, நீங்கள் பொருத்தமான தீர்வை எங்களுக்கு வழங்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த தீர்விலே எங்களுக்கும் பொருத்தமான ஏற்பாடுகள் வழங்க வேண்டும். அதே நேரத்திலே வடகிழக்குக்கு வெளியே இருக்கிற மலையக தமிழ் மக்களுக்கு பொருத்தமான தீர்வு வழங்கப்பட வேண்டும். அங்கே வடகிழக்குக்கு வெளியே 7 மாகாண சபைகள் அமைக்கப்படுகின்ற போது அங்கே இருக்கிற தென்னிலங்கை முஸ்லிம்களும் மலையக தமிழர்களும் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் வரும். அந்த சூழ்நிலையில் அந்த மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்த தீர்வு திட்டம் வழங்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் இவ்விடத்திலே பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முஸ்லிம் அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்ததாக சொல்லுகின்றீர்கள், அவைகளை வெளிப்படுத்தப்படவில்லை. உங்களது ஒப்பந்தத்திலே இனப்பிரச்சனையின் தீர்வு வழங்கப்படுகின்ற போது கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கும் வடக்கு மாகாண முஸ்லிம்களுக்கும் வடக்குக்கு கிழக்குக்கு வெளியே இருக்கிற முஸ்லிம்களுக்கும் மலைய தமிழர்களுக்கும் ஏனைய சிறுபான்மையினருக்கும் பொருத்தமான தீர்வு வழங்குவதை நீங்கள் எல்லோரும் மேல் தட்டத்திலே இருந்து ஹைராக்கியாக இருந்து தீர்மானம் எடுக்கின்ற நீங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று எங்களது தொழில்வாண்மையாளர் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இவ்விடத்திலே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அடுத்ததாக இன்னுமொரு கோரிக்கையை நான் இவ்விடத்திலே சொல்ல வேண்டும். கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம்கள் பாரிய காணி பிரச்சனையை எதிர்நோக்குகின்றார்கள். எனக்கு பிறகு கதைக்க இருக்கின்ற நண்பர்கள் கதைப்பார்கள். அதிலே நான் அம்பாறை மாவட்டத்தையும் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் மட்டக்களப்பில் இருக்கிற காணி பிரச்சனைகளை குறிப்பாக சொல்லுகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் 2023ஆம் ஆண்டு மட்டக்களப்பு கச்சேரி எடுத்த கணக்குப்படிப்பின்படி 23% நாங்கள் வாழுகின்றோம், 27% வாழுகின்றோம். இந்த 27% மட்டக்களப்பில் இருக்கிற மொத்த காணியின் பரப்பு 2854 சதுர கிலோமீட்டர். ஆனால் மட்டக்களப்பிலே இருக்கிற இந்த 10 பிரதேச செயலகங்களும் தமிழ் சகோதர மக்களை அதிகம் கொண்ட பிரதேசங்கள். அந்த பிரதேசங்களிலே காணி பயிர்வு 2808 சதுர கிலோமீட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 4 பிரதேச செயலகங்களிலே வசிக்கின்ற முஸ்லிம் மக்கள் 1,85,000க்கு மேலே வாழுகின்றார்கள். அவர்களுக்கு வெறுமனே 46 சதுர கிலோமீட்டர் காணி வழங்கப்பட்டிருக்கிறது. இது மொத்த காணி பரப்பிலே 1.5% ஆகும். எங்களது சனத்தொகை வீதாசாரத்துக்கு ஏற்ப மட்டக்களப்பு கச்சேரி எடுத்திருக்கின்ற வீதாசாரத்துக்கு ஏற்ப எங்களதுக்கு 27% காணி பரப்புக்கு எங்களுக்கு 670 சதுர கிலோமீட்டர்
770.5 சதுர கிலோமீட்டர் எங்களுக்கு மொத்தமான காணி கிடைக்க வேண்டும். எனவேதான் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கும் எங்களது காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் திருகோணமலை மாவட்டத்திலே அங்கே முஸ்லிம்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அம்பாறையிலும் முஸ்லிம் தமிழ் மக்கள் 2 சமூகமும் அரசாங்கத்தின் அதிகார கட்டமைப்பால் பாதிக்கப்படுகின்றார்கள். வன வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருளியல் திணைக்களம், இராணுவ முகாம்கள் என்று சொல்லி சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுகின்றன. கருமலை ஊற்று இலங்கையிலேயே மிக இயற்கையான கருமலை ஊற்று இலங்கையிலே மிக இயற்கையான தன்மைகளை கொண்ட ஒரு பிரதேசம். அந்த கருமலையூற்று கடற்கரையோரம் வளமாக கொண்ட ஒரு முஸ்லிம் கிராமம். அங்கே பள்ளிவாயில் இருந்தது. அந்த பள்ளிவாயில் இருப்பதற்கு காணி ஒரு முஸ்லிம் தனியாருக்கு சொந்தமான காணி. அந்த காணியை அடாத்தாக இராணுவம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. கன்னியா பிரதேசத்தில் இருக்கிற பள்ளிவாயில் அங்கே முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் நிறைய காணிகள் இருந்தன. அந்த காணிகளை சிங்கள பெருந்தேசியவாதம் தொல்பொருள் என்ற அடையாளத்துக்கூடாக பிடித்து வைத்திருக்கிறது. இவ்வாறு திருகோணமலையிலே பல பிரதேசங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு தொல்பொருள் திணைக்களம் என்ற அடிப்படையில் முஸ்லிம் காணிகள் பறிக்கப்படுகின்றன. அதே போன்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி என்ற போர்வையிலே நிலாவளி, குச்சவெளி போன்ற பிரதேசங்களிலே அண்மையில் கூட காணிகள் அளவீடு செய்யப்பட்ட போது அங்கே அந்த முஸ்லிம் மக்கள் திருநதற்கு எதிர்ப்பை காட்டினார்கள், தமிழ் மக்களும் எதிர்ப்பை காட்டினார்கள். அதே இவ்வாறான அரச காணி என்று வர்த்தமானி அறிவித்தலை விடுவித்து முஸ்லிம்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை அரசாங்க சிங்கள பெருந்தேசியவாதம் அதை அடாத்தாக பிடிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அங்கே இயற்கையாக குடியிருக்கிற பகுதிகளிலே திடீரென அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலை விடுத்து அவர்கள் அரசகாணி என்று அதை அடையாளப்படுத்தி அதை அபகரிக்கின்றார்கள். இவ்வாறு 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் கப்பல் துறை கிராமம் என்ற போர்வையிலே திருகோணமலையிலே அபகரிக்கப்பட்டது. அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே இதே மாதிரியான பிரச்சனைகள், பொன்னன்மொழி பிரச்சனை, தீவகாவி பிரச்சனை, அஷ்ரப் நகர் பிரச்சனை, வட்டமடு பிரச்சனை, கரங்காவட்டை பிரச்சனை என்று சொல்லி பல்வேறு பிரதேசங்கள், லகுகல பிரச்சனை என்று பல்வேறு பிரதேசங்களிலே முஸ்லிம்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கல்லோயா திட்டம் அமல்படுத்தப்படுகின்ற போது முஸ்லிம்களின் காணிகளை பறித்துவிட்டு மாற்று காணி வழங்குவதாக கூறிய அப்போதைய அரசாங்கம் இன்று வரை அந்த மக்களுக்கு காணிகளை வழங்கவில்லை. கரும்புச்செய்கை உற்பத்தியாளர்களுக்கு கரும்புச்செய்கை குழுக்களுக்கு காணிகளை வழங்கிவிட்டு அங்கே கரும்புச்செய்கையை உற்பத்தி செய்து சீனிக்கு பயன்படுத்தாமல் சாராய உற்பத்திக்கான எத்தோர்களுக்கு அதை பாவிக்கின்றார்கள். அந்த மக்கள் தொடர்ந்தேர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தியும் அந்த காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் நான் இவ்விடத்திலே பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் முஸ்லிம் அரசியல் தலைவர்களுக்கும் இந்த கிழக்கு மாகாணத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றக்கூடாது. ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்றத்திலும் ஒப்பந்தம் செய்வதாக சொல்லப்படுகிறது. முஸ்லிம் சமூகம் அடைந்து கொண்ட எந்த விதமான விளைவுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலாவது நீங்கள் உருப்படியான ஒப்பந்தங்களை செய்து அதன் பிறகு வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அதற்கு முன்பாக இந்த முஸ்லிம் மக்களின் கணிசமான பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்று எங்களது தொழில்வாண்மையாளர் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் வினயமாக கேட்டுக்கொள்கிறது. இப்பொழுது மட்டக்களப்பிலே குறிப்பாக எதிர்நோக்கின்ற சில பிரச்சனைகளை எங்களது அமைப்பின் உபதலைவர் ஜாபிர் நல்மி அவர்கள் கருத்து சொல்லுவார்கள்.